வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 20 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கதி மற்றும் லம்பாடி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம் மற்றும் ஆந்திர பிரதேசம். உருமுழு எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். காம்டி மற்றும் சாதனிட்சோ எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கோலினி மற்றும் போர்த்தல் நிறுத்தியா எந்த மாநிலத்தின் நடனம்? அஸ்ஸாம். மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, வாரோஸ், ஹாஜோங், லக்கர், பாவை, ரபா மற்றும் பிகிர். மதன் மோகன் மால்வியா மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய் 2015ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கபீர், சபாத், பிஜாக், தோகா, ஹோலி மற்றும் ரக்தால்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. நீதித்துறை மறு ஆய்வு ஜனாதிபதியின் குற்றச்சாட்டு அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 2017 வரைக்கும் மன்மோகன் சிங் தலைமையில நடந்துச்சு. ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் அப்படிங்கிற விஷயத்த சரத்து 201ல சொல்லியிருக்கோம். தகவல் மற்றும் ஒளிபரப்பு துறையின் முதல் அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆரஞ்ச் கிளர்ச்சி 1914ஆம் ஆண்டு ஜாத்ரா பகத் மற்றும் தானா பகத் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை கரம் உற்சவ், ரோகிணி மற்றும் துசு. இன்னைக்கான திட்டம் வட்சாலியா, மிஷன் வட்சாலை திட்டம். இந்த மிஷன் வட்சாலை திட்டம் 2022ஆம் ஆண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. சுரங்க அமைச்சகத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? சந்தி பவுண்ட்ரிக். 18வது நாடாக தென் கொரியாவில் ஐக்கிய நாடுகள் சபையில் கட்டளையில் இணைந்த நாடு எது? ஜெர்மனி. இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து மித்ர சக்தி என்ற இராணுவ பயிற்சி நடத்தியது? இலங்கை. சமீபத்தில் மிசோரமை தாக்கிய சூறாவளி எது? ரமல். தாய்லாந்தின் இளம் பிரதமர் யார்? தாய்லாந்து நாட்டுடைய இளம் பிரதமர் பெய்டோங்ரன் ஷின்வர்தா. பெய்டோங்ட்ரன் ஷின்வர்தா. டேனியல் நோபோவோ எக்வடர் நாட்டுடைய இளம் வயது ஜனாதிபதி. ஜெரிமியோ மனேல் சாலமன் தீவு நாட்டுடைய பிரதமர். ஜோஸ் ரவுல் மொலினோ பனாமா நாட்டுடைய அதிபர். மிக்கேல் மெசுஸ்டின் ரஷ்ய நாட்டுடைய பிரதமர். மகமது இட்ரிஸ் டெபி சாட் நாட்டுடைய ஜனாதிபதி. லாய் சிங்தே தாய்வான் நாட்டுடைய அதிபர். அல்லாமே ஹலினா சாட் நாட்டுடைய பிரதமர். ஹல்லா டோமஸ் டோட்டிர் ஐஸ்லாந்து நாட்டுடைய ஜனாதிபதி. கைமல் மடோரி துனிசியா நாட்டுடைய பிரதமர். GSI தேசிய இளம் புவி விஞ்ஞானி விருது 2023 மூலம் யார் கௌரவிக்கப்பட்டார்? அசுதோஷ் பாண்டே. அசுதோஷ் பாண்டே. இந்திய புவியியல் ஆய்வு தான் இந்த விருதை கொடுப்பாங்க. இந்த விருது 1966ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. இந்திய புவியியல் ஆய்வுடைய வாழ்நாள் சாதனையாளர் விருது தீரஜ் மோகன் பானர்ஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ண பிரகாஷ் இந்தி சாகித்ய பாரதி விருது வாங்கியிருக்காங்க. சொப்னா கல்லிங்கல் ஸ்பைஸ் விருது 2024 வாங்கியிருக்காங்க. பி கீதா கே சரஸ்வதி அம்மா விருது 2024 வாங்கியிருக்காங்க. சிவசங்கரி டாக்டர் சி நாராயண ரெட்டி தேசிய இலக்கிய விருது வாங்கியிருக்காங்க. கே சொக்கலிங்கம் ஹான்ஸ் வான் ஹெண்டிக் விருது வாங்கியிருக்காங்க. ரிகோபெர்டோ மென்சூதும் காந்தி மண்டலா விருது. வி வேதாச்சலம் வி வெங்கையா எபிகிராபி விருது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களாக எந்த தலைவரின் தலங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன? நெல்சன் மண்டேலா. துர்கா பூஜா கர்பா யுனெஸ்கோவுடைய மனித குலத்தின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. மேகாலயாவின் வாழும் ரூட் பாலங்கள், வாட்நகர் டவுன், மோதிரா சூரியன் கோவில், உன்னகோட்டின் பாறை சிற்பம், லப்பாக்ஷி நந்தி மற்றும் வீரபத்ர கோவில் யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய தலங்களின் தற்கால பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. சாந்தினிகேதன் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவின் முதல் இலக்கிய நகரம் கோழிக்கோடு என யுனெஸ்கோ அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. எந்த நாள் இந்தோனேஷிய சுதந்திர தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்தோனேஷியா நாட்டுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதி 1945ல டச் நாட்டுல இருந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இந்தோனேஷியா மட்டும் ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதி அவங்களோட சுதந்திரத்தை கொண்டாட மாட்டாங்க. காபோன் சொல்லக்கூடிய நாடும் ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதியை தான் சுதந்திர தினமா கொண்டாடுவாங்க. ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். ஜூன் 19 உலக அறிவால் செல் தினம். ஜூன் 20 உலக அகதிகள் தினம்.
ஜூன் 30 சர்வதேச பாராளுமன்ற தினம். ஜூன் 25 சம்விதான் ஹத்யா திவாஸ். ஜூலை 25 உலக இளைஞர் திறன் தினம். ஜூலை 22 இந்தியாவின் தேசிய கொடி தினம். ஜூலை 28 உலக ஹெப்படைட்டிஸ் தினம். ஜூலை 26 கார்கில் விஜய் திவாஸ். ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். இந்தியா எந்த நாட்டிற்கு எதிராக ஆன்டி டம்பிங் எதிர்ப்பு விசாரணையை தொடங்கியுள்ளது? இந்திய நாடு வியட்நாம் நாட்டுக்கு எதிராக இந்த ஒரு விசாரணை தொடங்கியிருக்காங்க. இந்த ஆன்டி டம்பிங் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, இம்போர்ட், அதாவது அந்த வியட்நாம் நாட்டுல இருந்து இந்திய நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வருது, அந்த பொருள் சரியான வெயிட் இல்லாம அந்த மாதிரி இஷ்யூ இருந்துன்னா இந்த மாதிரி விசாரணை தொடங்குவாங்க. ஐநா 2025ஆம் ஆண்ட குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சர்வதேச ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. பெருநாடு டெங்கு காய்ச்சல் காரணமா சுகாதார அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. நேபாள் நாடு பொக்ரா அப்படிங்கிற பகுதிய அந்த நாட்டுடைய சுற்றுலா தலைநகர் அறிவிச்சிருக்காங்க. தஜிகிஸ்தான் நாடு ஹிஜாப் ஆடைகளை தடை பண்ணியிருக்காங்க. FATF உடைய சாம்பல் பட்டியல இருந்து துருக்கி நாடு நீக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் நாடு UNRW சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பயங்கரவாத அமைப்பை அறிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட சண்டிப்புறா கடுமையான வைரஸ் மூளைக்காய்ச்சல் முதன்மையாக எந்த இனத்தால் பரவுகிறது? சோ மணல் பூச்சிகள், சாண்ட் பிளைஸால தான் அந்த முக்கியமான சண்டிப்புறான்னு சொல்லக்கூடிய ஒரு மூளைக்காய்ச்சல் பரவுது. PM முத்ரா யோஜனா திட்டம் 2015ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி உர்ஜா கங்கா திட்டம் 2016ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ஜம்ரானி அணை திட்டம் உத்தரகாண்ட் மாநிலத்துல அமைச்சிருக்காங்க. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன் யோஜனா திட்டம் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ப்ராஜெக்ட் லைன் அட் 2047 2021ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பர்தா வனவிலங்கு சரணாலயம் குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டம் 2016ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. வேட்டையாடுபவர்களிடமிருந்து பாதுகாக்க ரசாயன பாதுகாப்பு பொறிமுறையை கொண்ட தீங்கு விளைவிக்கும் களைகளாக கருதப்படும் தாவரம் எது? கலோட் ராபிஸ்.